கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கென்று சங்கீதம் 112 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய சந்ததி பலத்திருக்கும்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததி கடலத்தை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வாக்கு தத்துவம் நம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், நம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருப்போமானால் நம்முடைய சந்ததி பலத்திருக்கும். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தான் பலத்திருப்பான். இங்கே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார்? செம்மையானவர்களை ஆசீர்வதிப்பார். யார் செம்மையானவர்கள்? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையும் கட்டளைகளையும் கைகொண்டு நடக்கிறவர்கள் தான் செம்மையானவர்கள். இவர்களுக்குத்தான் என் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். நாம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாய் ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிற நாம் தேவனுடைய பார்வையிலே நம்முடைய சந்ததி பலத்திருக்கும். இந்த பலத்திருக்கிற சந்ததியை தான் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் தான் செம்மையானவர்கள், இவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உன்னதமான அந்த ஆசீர்வாதம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்க வேண்டுமானால் என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம தான் பாக்கியவான்கள், பாக்கியவதியாய் இருக்கிறோம். நாம தான் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறோம். நாம தான் செம்மையானவர்களாய் இருக்கிறோம். இந்த செம்மையானவர்களைத்தான் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய கற்பனையும் கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கைகொண்டு நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தே ஆசீர்வதிப்பார். வானமும் பூமி ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் அது ஒழிந்து போவதே இல்லை. அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைகொண்டு நாம் நடப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தே ஆசீர்வதிப்பார். நாம் தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும் போது ஆண்டவரே, எங்கள் சந்ததி பலத்திருக்கும், செம்மையானவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன இந்த தேவ திருவசனம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உன்னத கிருபையினால் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.